Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம பாவக்காய் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பேருக்கு ஏத்த மாதிரி ரெசிபியும் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டேஸ்ட்ல இருக்கும். பாவக்காய் விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பே இருக்காது உங்களுக்கு. நான் ஏற்கனவே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி நாட்டு ரக காய்கறிகள் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் சமைக்கும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த பாவக்காய் சுக்காவுக்கு யூஸ் பண்ணுற பாவக்காய் பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிங்க, நாட்டு பாவக்காய், மருந்தடிக்காத ஆர்கானிக்கில் இருந்து எனக்கு கிடச்சிச்சு. இப்போ அதில் எப்படி நம்ம சுக்கா செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த பாவக்காயை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு ஹாஃபாக கட் பண்ணி, அதாவது செமி சர்க்கிளாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சுக்கா வறுவலுக்கு ஃபுல்லுமே தேங்காய் எண்ணெய், மரச்செக்கில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாவக்காயை அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபுல்லுமே பாவக்காய் எண்ணெயில் தாங்க நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால தான் உங்களுக்கு கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது. எண்ணெயை நம்ம மறுபடியும் சுக்கா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பயப்படாமல் எண்ணெயில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பாவக்காயை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாவக்காயை நம்ம ஃப்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி நீங்கள் அயன் கடாய் இல்லாட்டி நான்ஸ்டிக் கடாயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், அதே எண்ணெயில் நான் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கையளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சுக்காக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சுவை கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. ஃபஸ்ட்டு செய்கிறீங்க அப்படின்னா பாவக்காயை கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கசப்புத்தன்மை எதுவுமே தெரியாது. இன்னும் நல்லா அது பாவக்காயில் நம்ம சேர்த்துக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி விடலாம். பாவக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடல் பூச்சிகளை நீக்கிறதுல பாவக்காய் நம்பர் 1 சொல்லலாம். இப்போ பாருங்கள், நல்ல தக்காளி வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காரத்துக்கேற்ப தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெய் சூடானதும் ஜீரகம் சேர்த்துருப்போம். அது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் ஜீரகம் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க, கடுகு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ ஜீரக பொடி சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. தேங்காய் எண்ணெயும் ஜீரக பொடியும் சேர்ந்தது அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய பாவக்காயை அதில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா கூட நல்லா நம்ம வறுத்து எடுத்துருக்கக்கூடிய பாவக்காய் எல்லாம் பைண்டாகி வரணும். இந்த சுக்கா பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்த்திங்கன்னா இதுவும் ஆப்ஷனல் தாங்க. நான் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விடுறதுல டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது.
உங்களுக்கு பிடிக்கும் புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுறலாம். ஆப்ஷனல் தாங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்மளோட பாவக்காய் சுக்கா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்கிறதுன்றதை போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஐ ஐக்கான் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாவக்காய் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. மேலும் இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம சரண் மெகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.